ஹாய் காய்ஸ், எப்பயும் போல் நான் மார்னிங் வந்து எங்களோட ஆர்டர்ஸ் ஒர்க்கு நாங்கள் செய்துட்ருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. சரி, என்னடா பார்சல் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கும் போது தான் பெட்டிகாலாலேருந்து வந்த பார்சல் தான் இது. ஸோ ஆல்ரெடி இந்த டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ், உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், நானும் டெரக்கோட்டா டூல்ஸ் எல்லாம் வாங்கினேன். இப்போ நான் அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க வந்து இப்போ வேறு பிஸ்னஸ் செய்கிறாங்களாம். ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணதில்லை, வாங்கினோட்டி அப்படியே தான் இருக்குது சிஸ். இதை நான் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கு வந்து நீங்கள் எந்த பேமெண்ட்டும் தர வேணாம், டெலிவரி சார்ஜ் கூட எனக்கு வேணாம் சிஸ், இதை எனக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு போஸ்ட் பண்ணிவிட்டாங்க. அப்போ நான் வந்து இன்றைக்கி வரும் நான் நினைக்கல. ஸோ வந்தோடனே தான் அந்த பார்சல் வந்துச்சு. எனக்கு வந்து இது ரொம்பவே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிஃப்ட்னே வச்சுக்காமல் இந்த மாதிரிலாம் கிடைக்கிது. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் என்னென்னா, நம்ம கூட இருக்கிற சொந்தங்கள் கூட வந்து ஏதாச்சும் வச்சுருந்தாலே வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் கூட நம்ம டிக்டாக் வீடியோவை பார்த்து ஒருத்தவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறத சொல்லி மனசால கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மனசால இது கொடுத்ததுக்கு உங்களோட பிஸ்னஸும் இன்னும் வந்து மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன்.